ஜான் பால் போப் அவர்கள் சென்னை வந்த பொழுது இவங்க அப்பா பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த குடும்பத்தினர் அப்பொழுது கேத்தலிக்காக இருந்தார்கள். அந்த குடும்பத்தினர் போப்புடைய நினைவான பெயரை அங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு பெரிய அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. அது அவர் சாட்சியாக சொன்னாதான் தெரியும். குடும்பத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் மேக்ஸ்வெல், டென்னிஸ், இவங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள். அவர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள். டென்னிஸ் துபாய் அவர் அங்கே இருக்கிறார். அவங்கும் அவர் ஊழியம் செய்கிறார். அவர் வேலை நிமித்தம் இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய காரியத்தை செய்கிறதிலே கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். And this small guy is a great actor and வசனத்தை அருமையாக சொல்றவர். ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ண இந்த சின்ன வயதிலே ஒரு புரட்சி. அவர் தினந்தோறும் வசனங்களை வெளியிடுகிறார். இவருடைய சைட்டை உங்களுக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிறேன் பாருங்க, அதை போடுங்க. அவருடைய சைட்டு, அவருடைய ஃபோன் நம்பர் அதில் இருக்கிறது. நான் நம்முடைய இதில் போடுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். குறிப்பாக பிள்ளைகள் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி நீங்கள் போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்க மத்தியில வந்து பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கிரேஸ் ஏஜி சபைக்கும் அருமையான பாஸ்டர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாளிலும் நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே சபையில பாஸ்டர்கள் எனக்கு கெவின் ஆண்ட்ரூன்னு ஒரு பேர் வச்சாங்க. இன்றைக்கு உங்க மத்தியில நின்று பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளிலும் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஸ்டோரினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே போல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா யார் வலிமை உள்ளவர்கள் என்ற ஒரு தலைப்புல நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா யார் வலிமை உள்ளவர்கள் என்ற தலைப்புல அந்த போட்டி நடந்தது. அந்த போட்டி ஆரம்பமாச்சா ஒரே த்ரில்லிங்கா போச்சா. எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம், யாருப்பா அந்த உலகத்திலே வலிமை உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், இரும்பு தான்ப்பா வலிமை உள்ளது, இரும்பை யாராலே அசைக்க முடியாது, அதுதான் வலிமை உள்ளது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எல்லாரும் இரும்பு கிட்ட போய் கேட்டாங்களாம், இரும்பே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த இரும்பு சொல்லிச்சான், நான் ஸ்ட்ராங்ல வேணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஆனா நெருப்பு மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா நான் அப்படியே உருகி போயிடுவேன், நெருப்பு தான் வலிமை உள்ளது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லாரும் யோசிச்சாங்களாம், ஒருவேளை நெருப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நெருப்பு கிட்ட போய் கேட்டாங்களாம், நெருப்பே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த நெருப்பு சொல்லிச்சான், நான் எத்தனையோ மரங்களை எரிச்சிருக்கேன், எத்தனையோ காடுகளை எரிச்சிருக்கேன், நான் நினைச்சா எதை வேணாலும் என்னால எரிக்க முடியும், ஆனா தண்ணீர் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா என்னால நெருப்பே கொடுக்க முடியாது, நான் அப்படியே அணைஞ்சு போயிடுவேன், தண்ணீர் தான் வலிமை உள்ளது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லாரும் நினைச்சாங்களாம், ஒருவேளை தண்ணீரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தண்ணீர் கிட்ட போய் கேட்டாங்களாம், தண்ணீரே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த தண்ணீர் சொல்லிச்சான், நான் சுனாமியா வந்து எத்தனையோ மரங்களை சாய்ச்சிருக்கேன், எத்தனையோ மனிதர்களை அழிச்சிருக்கேன், வெள்ளமா வந்து எத்தனையோ ஊர்களை அழிச்சிருக்கேன், ஆனா சூரியன் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா நான் அப்படியே ஆவியா போயிடுவேன், சூரியன் தான் வலிமை உள்ளது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எல்லாரும் நினைச்சாங்களாம், ஒருவேளை சூரியனா இருக்குமோ, சூரியன் தான் அந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தருதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியன் கிட்ட போய் கேட்டாங்களாம், சூரியனே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த சூரியன் சொல்லிச்சான், மேகம் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா என்னால வெளிச்சத்தை தர முடியாது, நான் வெளிச்சத்தை தருவேன் தான், அது கரெக்ட், ஆனா மேகம் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா என்னால வெளிச்சம் தர முடியாது, மேகம் தான் வலிமை உள்ளது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லாரும் மேகமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேகத்துக்கிட்ட போய் கேட்டாங்களாம், மேகமே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த மேகம் சொல்லிச்சான், நான் பார்க்க வேணா ரொம்ப அழகா இருப்பேன், ஆனா காற்று மட்டும் ஏமாத பட்டுச்சுன்னா அது என்னை எங்கேயோ அடிச்சுட்டு போயிடும், காற்று தான் வலிமை உள்ளது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லாரும் காற்று தான் வலிமை உள்ளது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காற்று கிட்ட போய் கேட்டாங்களாம், காற்றே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த காற்று சொல்லிச்சான், நான் புயலா வந்து எத்தனையோ வீடுகளை சாய்ச்சிருக்கேன், எத்தனையோ மரங்களை சாய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால மலையை மட்டும் சாய்க்க
முடியல, மலை ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கு, நான் எத்தனையோ ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா மலையை மட்டும் என்னால அசைக்கவே முடியல, மலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாரும் நினைச்சாங்க ஒருவேளை மலை ரொம்ப ஸ்ட்ராங் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மலை கிட்ட போய் கேட்டாங்களாம், மலையே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மலை சொல்லிச்சான், நான் ஸ்ட்ராங்ல வேணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா என்னையே ஒருத்தன் தோண்டி எடுத்துட்டு இருக்கான், அங்க பாருன்னு சொல்லிச்சான். அங்க போய் பார்த்தா ஒரு மனுஷன் ஒரு ஜேசிபில அந்த மலையே தோண்டி எடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த மலை சொல்லிச்சான், மனுஷன் தான் வலிமை உள்ளவன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவன் நினைச்சா ஒரு கார் வாங்கலாம், ஏரோப்ளைன்ல போகலாம், அவன் நினைச்சா மூணுக்கே போயிட்டு வரலாம், அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா மனுஷனுக்கு மரணம் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா அதோட அவன் வாழ்க்கையே முடிந்தது. மரணம் தான் வலிமை உள்ளது, அதோட அவன் வாழ்க்கையே முடிந்தது. ஏன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மரணத்தை கண்டாலே பயப்படுவாங்க, ஏன்னா அதோட அவங்க சாப்டரே முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு மரணத்துக்கு கிட்ட போய் கேட்டாங்களாம், மரணமே நீதான் வலிமை உள்ளவனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மரணம் சொல்லிச்சான், நான் எத்தனையோ கோடி கோடியான ஜனங்களை சாகடிச்சிருக்கேன், நான் நினைச்சா இப்ப கூட ஒரு மனிதரை என்னால சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுச்சான். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இப்பதானே உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டேன், இப்ப உடனே சோகமாயிட்டேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மரணம் சொல்லிச்சான், இல்ல நானும் இப்படிதான் ஒருத்தருக்கும் மரணத்தை கொண்டு வந்தேன், அவரும் மறித்துட்டாரு, அவரையும் போய் கல்லறையில அடக்கம் பண்ணாங்க, அதோட ஒரு சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா அவர் பார்த்தா 3வது நாளே உயிரோடு இருந்திருக்கிறார். அவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். வேதத்துல வாசிக்கிறோம், மரித்தேனோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவர் மரணத்தையே ஜெயித்தார், அவர் சாத்தானையே வென்றாரு. அவர் தான் வலிமையுள்ளவர். இயேசு கிறிஸ்து தாங்க இந்த உலகத்திலேயே வலிமையுள்ளவர். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். அது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கிறபடினாலே, நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமானது, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you ஜான் கேவின் பால். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.